அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆவது வசனம் வரை சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் சாலமோனை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறார். சாலமோன் என்றால் சமாதானம், கர்த்தருக்கு அன்பானவன், கர்த்தருக்கு பிரியமானவன். நம்மையும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். பிரேஸ்லா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். இங்கே பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில சத்தியங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி அந்த கிருபை வேலை செய்கிறது என்பதை இந்த 9 வசனங்களை பார்த்து திரும்ப நம்ம 1 ராஜாக்களுக்கு போகிறோம். தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. போன வாரம் தியானிச்சோம். தாவீது என்றால் வெரி மச் லவ், மிகுந்த அன்பானவன். அந்த மிகுந்த அன்பு யாரை குறிக்கிறது என்றால் தேவனை குறிக்கிறது. இங்கே பாருங்க, தேவன் ஒரு பாவியை எப்படி தன்னுடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறார். தேவனோ இரக்கத்தின், நான் சொல்கிறேன் அந்த 10 வசனத்தில் இரக்கம், மிகுந்த அன்பு, கிருபை, தயவு, பரிசு என்ற வார்த்தை மாறி மாறி வரும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு கூர்ந்தாராம். அல்லேலூயா. அதில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மேலே அவன் அன்பு கூர்ந்ததுனால தான். எப்படிப்பட்ட அன்பா? மிகுந்த அன்பு. இப்போது தாவீது சாலமோன் மேல் அன்பு வைத்ததினால் சாலமோனுக்கு சிங்காசனம் கிடைச்சிச்சு. நமக்கு அவர் மேல் அன்பு வைத்ததினால் இயேசுவோடு உட்கார வச்சுட்டாருங்க. எல்லாம் அன்பு தாங்க. பிரைஸ்லாம். பாருங்கள், கீழே போட்டிருக்கு, அக்கிரமங்களில் மறைத்தவராய்ந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். போன வாரம் தியானிச்சோம். சாலமோனுக்கு அந்த சிங்காசனம் எப்படி கிடைச்சிச்சுன்னா, அதோனியா கிரியினால் வேலை செய்தான், அவனுக்கு ராஜ்ஜீகம் ராஜ வாழ்க்கை கிடைக்கல. சாலமோன் கிருபை சார்ந்தான், அவனுக்கு ராஜ வாழ்க்கை கிடைச்சது. இங்கே போட்டிருக்குது, நீங்கள் கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டீங்க. நம்ம ஏதோ நாம் நல்லவனாக இருந்ததுனாலையோ, நாம் நற்காரியங்களை செய்ததுனாலையோ. சில பேர் சொல்லுவாங்க, நானும் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லி சில சன்மார்கள் பேசுவாங்க. வேத வசனம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் அவர் விரும்புகிற நீதி எந்த மனிதன்கிட்டையும் இல்லை. நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கிருபை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டது கிருபை, நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறினது கிருபை. சாலமோனுக்கு சிங்காசனம் கிடைச்சது கிருபை, அவன் மேல் அபிஷேகம் வந்தது கிருபை, அவனுக்கு தாவீதுடைய ஸ்தானம் கிடைச்சதும் கிருபை, தாவீதுடைய ரதம் கிடைச்சதும் கிருபை. இப்போது அது அந்த பிக்சரை நம்ம அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பிடலாம். பாருங்கள், தேவனும் அக்கிரமங்களில், இப்போ சாலமோனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உண்மையாகவே தகுதி பார்த்தா அதோனியாவுக்கு இருக்குது, அவன் தான் ராஜா மாதிரி இருக்கிறான். ஆனால் சாலமோன் முழுக்க முழுக்க சாலமோன் மேல் தேவனுடைய கிருபை. இன்றைக்கி உலகத்தை எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாங்க, ஆனால் உங்கள் மேலே என் மேலே கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையால் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவராய் மாறி இருக்கிறோம் இயேசுவுக்குள். இப்போ அந்த கிருபை என்ன பண்ணியிருக்குதுன்னா, எப்படி சாலமோனை தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார வச்சது. தாவீதுடைய சிங்காசனம் சும்மா சாதாரணமான சிங்காசனம் கிடையாது. அவன் வாழ்க்கையில் போராடினான், பல பாடுகளை அனுபவித்தான், அவன் பல யுத்தங்களை செய்தான். தாவீது ஃபஸ்ட்டு யூதாவுக்கு ராஜாவாக மாறினான், அதுக்கு பிற்பாடு இஸ்ரேலுக்கு அவன் ராஜாவாக மாறினான். தன்னுடைய சொந்த மகனால் விரட்டப்பட்டான், அவமானங்களை ஏற்றுக்கொண்டான், பாடுகளை ஏற்றுக்கொண்டான். அப்படி சம்பாதிச்ச ஒரு சிங்காசனம் சாலமோனுக்கு கிருபையாக வருது. அல்லேலூயா. இன்னைக்கு கல்வாரி சிலுவிலே நமக்காக அவர் பாடுகளை சுமந்தார், அவமானங்களை சுமந்தார், வேதனையை சுமந்தார். அவர் சிலுவையில் மரித்தார். அதோடைய பிரதிபலன் இன்னைக்கு நம்ம எங்கே உட்கார வச்சுருக்காராம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எபேசியர் 2:6.
2:6 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே. அல்லேலூயா. சாலமோனுக்கு எப்படி சிங்காசனம் கிடைச்சிச்சு? தயவு, கிருபை, அன்பு. யாருடைய அன்பு? தாவீதுடைய அன்பு. இங்க போட்டிருக்குது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இறுதி கை வச்சுங்க. என் மேல ஆண்டவர் அன்பு வச்சிருக்காரு, என் மேல ஆண்டவர் தயவு பண்ணியிருக்காரு. அவருடைய தயவுனால் நான் இப்பொழுதே பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன். அதுதான் ராஜ வாழ்க்கை. பிரைஸ்ல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவுனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக 2:7 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. பாருங்க, சாலமோன் எந்த கிரியையும் செய்யவில்லை. சாலமோனுக்காக நாத்தான் தீர்க்கதரிசியும் பத்சேபாலும் தாவீது கிட்ட போகிறாங்க. எல்லாமே அப்படியே சாலமோன் என்ற அமைதியானவன், கிரியை செய்யாதவன், கிருபையை சார்ந்தவன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியுங்க நம்மளை தாயின் வயிற்றில் ஆண்டவர் முன்குறிக்கிறாரு. முன்குறித்து எங்கே உட்கார வச்சுருக்காருங்க? பக்தர்களுடைய கூட்டத்தில் அல்ல, அவரோடு சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? கிருபையால் நீ ஒரு ராஜா. பிரைஸ்லா சொல்லுவான், கிருபையால் நான் ஒரு ராஜா, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ்லா. கிருபையினால் நீங்கள் ஐஸ்வர்யவான், கிருபையால் நீங்கள் ஆபிரகாமை போல் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், கிருபையால் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள், கிருபையால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், கிருபையால் நீங்கள் நீதிமான். வேதாகம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். 2:8 பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிஃப்ட். பரிசு 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 பரிசு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேவனோட பிள்ளையா மாறிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் அப்படின்னா அது நம்மளால் உண்டானதல்ல. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குதா, அது கிருபை. நமக்கு ஒரு வீடு இருக்குதா, அது கிருபை. நமக்கு ஒரு கார் கொடுத்துருக்காரு, அது கிருபை. நமக்கு ஒரு 2 வீலர் கொடுத்துருக்காரு, அது கிருபை. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னா அது கிருபை. எப்பவுமே பாருங்கள், அதோனியா தன்னை பெருமைப்படுத்தினான், சாலமோன் கிருபையை சார்ந்தான். இன்றைக்கி நம்மளும் சொல்லணும், ஆண்டவரே இது என்னால் அல்லப்பா, நான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. விசுவாசம்தான் 2வது பகுதி, அதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கிருபை பெற்ற நாம் விசுவாசத்தில் வாழ வேண்டும். அடுத்தது போட்டிருக்க கீழே, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. ஐயோ, நான் ரொம்ப நல்லவங்க இல்லை, நான் இந்த கோத்திரத்துலேருந்து வந்தேன், நான் இந்த ஜாதியிலேருந்து வந்தேன், எங்கள் அம்மா அப்பா ஏதோ புண்ணியம் செஞ்சாங்க. நோ 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 நோ, எந்த புண்ணியமும் கிடையாது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்த புண்ணியம் மாத்திரம்தான். இல்லை நான் ரொம்ப நல்லவன் அதனால் ரட்சிக்கப்பட்டேன், நோ. அல்லேலூயா. நம்முடைய நீதிலாம் அவருடைய பார்வையில் அழுக்கான கந்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இங்கே கீழே போட்டிருக்கு, இந்த 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 அதிக இந்த வசனங்களை பார்க்கும்போது கிரியை கிருபை. கிருபை எப்படி நமக்கு வேலை செய்யுதுன்னா, இரக்கம், தயவு, அன்பு. கிருபைக்கு நான் ஒரு டெஃபனேஷன் சொன்னேன், நிறைய டெஃபனேஷன் இருக்குது. ஒரே ஒரு டெஃபனேஷன், கிருபை என்றால் ஒரே வரியில் சொல்லலாம். என்ன சொன்னேன்? அதுதான் நமக்கு கிறிஸ்தவ உலகத்துக்கே தெரிஞ்சது. கிருபை என்றால் தேவனுடைய அன்புங்க, அவ்வளோதான். பிரைஸ்லா. கிருபை என்பது தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு, அதான். இப்போ பாருங்க, இந்த இப்போ 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த எப்படி இந்த கிருபை கிரியை எப்படி வேலை செய்கிறது, அதை இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்தும் அதை நம்ம பார்க்க போகிறோம். பிரைஸ்லா. ஏற்கனவே பார்த்துட்டோம், போன வாரம் சாலமோன் அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையால் சிங்காசனத்தில் உட்காந்துட்டாப்ப. பிரைஸ்லா.
சாலமனுக்கா யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க? பத்சேபாள், நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீது கிட்ட போய் கேட்டாங்க. வந்து இப்போ உட்காந்தாச்சு. இப்போ சிங்காசனத்தில் கிருபை உங்களுக்கு சிங்காசனத்தை தருகிறது. ஆனால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் எப்படி நடந்து கொள்வது என்பது நம்முடைய கையில் இருக்குதான். இப்போ நம்ம 2வது அதிகாரத்தை வாசித்தோம். தாவீது சொல்கிறான், தாவீது தான் ராஜா. ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்னா, எப்பா எனக்கு என் ராஜ்யம் முடிஞ்சிச்சு, இப்போ நீ தான் எதிராளிகளை எல்லாம் முறியடிக்கணும். இப்போ ஆளுகை யார் கையில் போயிடுச்சு? யார் கையில் போயிடுச்சு? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான் புறப்பட்டு போகிறேன்னு சொன்னாரா? நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னாரா? அப்போ என் நாமத்தால் பிசாசுகள் துரத்துவீங்கள், நவமான பாஷைகளை பேசுவீங்கள், சர்ப்பங்கள் எடுப்பீங்கள் அப்படின்னு சொன்னாரா? நான் பிசாசை துரத்துவேன், நான் வியாதியை சுகமாக்குவேன்னு சொன்னாரா? நீங்கள் சுகமாக்குவீங்கன்னு சொன்னாரா? இப்போ ராஜ்ய பாரம் தாவீது கிட்ட இருந்து சாலமன் கிட்ட போயிடுச்சு. இனிமே கையெழுத்து போடுறதும் அதிகாரம் எடுக்கிறது யாருடைய வேலை? ஆமே, யாருடைய வேலை? இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டாரு, வியாதி மேல் ஜெயம் எடுத்துட்டாரு, தரித்திரத்து மேல் ஜெயம் எடுத்துட்டாரு, பயத்து மேல் ஜெயம் எடுத்துட்டாரு. இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. நம்மையும் உட்கார்ந்துட்டு இந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் காப்பாற்றும். இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா, சிங்காசனத்தில் அமரும் வரை சாலமன் ஒரு அமைதியான ஆள் தான். ஆனால் உட்கார்ந்த பிற்பாடு அவன் அதிகாரத்தை எடுக்கிற நபர். அல்லேலூயா. அவன் அன்பானவன் தான், அமைதியானவன் தான். ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டான், என்னை இந்த இடத்துல வந்து உட்கார வச்ச இந்த சிங்காசனத்து மேலே இந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இனி நான் பேசினா இந்த ராஜ்யபாரத்தில் பெரிய மாற்றம் நடக்கும் என்று சாலமோனுக்குள் விசுவாசம் வந்து விட்டது. அதுவரை அவனை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவன் அமைதியாக தான் இருந்துகிட்டே இருந்தான். ஆனால் என்னைக்கு போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே பாருங்கள், அதோனியா, இப்போ அதோனியா கிரியையினால் அவன் தன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் ரூபாவை கொடுத்து எல்லாம் ராஜாவாக மாறப்படும் பார்க்குறான். இந்த சாலமன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறான் என்ற நற்செய்தி அதோனியாவுக்கும் அவன் கூட இருந்த பல இராணுவ தளபதிகளுக்கும் எட்டின போது உடனே எல்லாருமே அதிர்ந்து அவனை விட்டு ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. கடைசி ரூபா கொடுத்து அவன் ஒரு ஆள் தான் நிற்கிறான் பாருங்க. ஒரு விசுவாசி கூட அவனுக்கு கூட இல்லை. ஏன்னா அவன் கிரியையை நம்பினான். பிரைஸ்லா. வலது கையை வச்சு சொல்லலாம், கிரியை அல்லாண்டவரே உங்கள் கிருபையை சார்ந்துக்கிறேன், என் மேலே நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க, என் மேலே நீங்கள் இரக்கமாக இருக்கிறீங்க, இப்போ என்னைய ராஜாவாக உட்கார வச்சுக்கிங்க. நான் தான் என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அதிகாரம் எடுக்கக்கூடிய பொறுப்பு இனி என் கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போ 2வது அதிகாரத்தில் தாவீது சொல்கிறான், எப்பா சாலமனே இங்கே வா. கடைசி நாட்களில் அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். சாலமனே இங்கே வா, நீ இப்போ ராஜாவாக மாறிட்ட, ஆனால் நீ எப்படி நடந்துக்கணும், நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். அதை நம்ம இன்றைக்கி போல வாசித்தோம் பாருங்கள். சூப்பராக வாசித்தீங்க. நம்ம அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். 2வது அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்கள் வாசிப்போமா? இதை வாசித்தனால உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் லைட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவர் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு. நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு. என்ன சொல்கிறான் தாவீது? இப்போ பாருங்க, இன்னைக்கு என்ன செய்தினா, தாவீதுடைய எதிராளிகளை, ஏன்னா தாவீது இப்போ சிங்காசனத்தை விட்டு இப்போ ஆட்சி மாற்றம் உண்டாகுது. ஆட்சி மாற்றம் உண்டான நம்முடைய அரசியலில் கூட நம்ம பார்த்துருப்போம். சில வேர்களை அறுப்பாங்க, வேறு எதிர்கட்சிக்காரங்க செஞ்சதெல்லாம் வேறு. இப்போது தாவீது ராஜ்யபாரத்தில் இருக்கும்போது சில நபர்களை அவனால் ஆளுகை எடுக்க முடியல தாவீதால். இன்றைக்கி நமக்கு எதிரி மனிதர்கள் அல்ல, நமக்கு எதிரி வியாதி, வறுமை, பயம், பலவீனம், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சோர்வுகள். இது எல்லாத்தையும் நீங்கள்
ராஜாவாக இருந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் ஆட்சியில் உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனையை நீங்கள் தான் என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். இப்போ தாவீதுகிட்ட சொல்கிறான், தாவீது சாலமோன் கிட்ட சொல்கிறான், இப்போ இங்கே வா, நீ பயப்படாமல் என்னவா இரு? பயப்படாமல் புருஷனாய் இரு. அந்த வார்த்தையை திரும்ப வாசிப்போமா? நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. முதல் அட்வைஸ், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. அப்படின்னா என்னன்னா, நீ மனுஷனாயிரு அப்படின்னு சொல்கிறான் தாவீது. இல்லையா? நீ முதல்ல என்னது? மனிதனாயிரு. என்ன மனிதனா இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்க வேண்டியது போல வலிமையாகவும் தைரியமாகவும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த சாலமோனுக்கு பயிற்சி கிடையாது. ஆனால் அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், நீ சிங்காசனத்தை உட்காந்துட்ட, யூ ஆர் அத்தாரிட்டி பர்சன். பிரைஸ்லா, நீ தைரியமாக இரு. இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, உங்களை என்னையும் பார்த்து தைரியமாக இரு, திடனாயிரு. நீ இப்போ அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். உனக்கு எதிராக வருகிற, உன் குடும்பத்துக்கு எதிராக வருகிற, ஊழியத்துக்கு எதிராக வருகிற வியாதிகளையும் பிரச்சனைகளும் நபர்களையும் நீ சத்துருவின் வல்லமைகளையும் முறியடிக்க முடியும். நீ தைரியமாக இரு. முதல்ல நீ மனிதனாயிரு. பாருங்க, அடுத்து நீ வலுவாக இருங்கள் மற்றும் உங்களை மனிதனாக நிரூபிக்கவும். என்னடா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏன்டா இந்த இப்படி ஒரு மனுஷனாக பிறந்தோம். சில நேரங்களில் பாருங்கள், அழகான பறவைகள், இப்படி பறவைகளை பார்க்கும்போது பறவைகள் நினச்ச இடத்துல அப்படியே பறந்து போயிடுது. நமக்கும் சில கஷ்டம் பாடு வந்தபோது நமக்கும் ஒரு சிறகு இருந்தால் டக்குன்னு நம்ம நினைஞ்சிடலாம். ஹா பாய் பாய் அப்படி காஷ்மீர் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கேட்கணும் இங்கே இன்னும் இருக்குதுன்னா அப்படியே அங்கே வேறு நாடுகளுக்கு போயிட்டு. அல்லேலூயா. சில பாருங்க, இந்த சம்மர் டயத்தில் சில பறவைகள் நாடுகள் கடந்து வருது. அழகாக வந்து நம்ம சென்னை பக்கத்தில் சில இடங்களில் இருந்து முட்டைலாம் போட்டு குஞ்சு பொறித்து திரும்ப பிகினிக்கு முடிஞ்சோடனே அப்படி ஃபேமிலியோடு அவங்க நாட்டுக்கு போகுது. என்ன லைஃப் பாருயா. அல்லேலூயா. நம்ம பாருங்கள், ஒரே சர்க்கிளாக இருக்க முடியுது. ஆண்டவரே, எனக்கு ஒரு சிறகு இருந்தால் நானும் பறந்து விடுவேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி நம்ம நினைப்போம், அந்த மலை உச்சியில் பார்ப்பேன் நான். டக்குன்னு மலை உச்சிக்கு போனால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பாருங்கள், நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய படைப்பிலே அவர் உண்டாக்கின பறவைகள், மிருகங்கள், ஊர்வினைகள், அவர் உண்டாக்கின இந்த இயற்கை பூமி, இவை எல்லாவற்றை காட்டிலும் மனிதன் தான் மகுடம். பிரைஸ்லா. இந்த மனிதன் வாழ்வு தான் பெருசு. சிலவர் சொல்கிறாங்க, சில வேற மக்கள் சொல்கிறாங்க, 7வது ஜென்மந்தான் மனிதன். போன மாதத்தில் போன ஜென்மத்தில் நாயாக பிறந்திருக்கிறேன், இல்லைன்னா நான் அதாக பிறந்திருக்கிறேன், இல்லைன்னா நீ அடுத்த ஜென்மத்தில் வேறு ஏதாவது பிறந்துடுவேன். அப்படிலாம் இல்லைங்க. மனுஷன் ஒரு தடவை மரிப்பதும் மறுபடியும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாயோ பூனையோ ஆண்டவர் நமக்கு பிறக்க வைக்கல. அல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளையாக பிறக்க வச்சிருக்காரு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள், இந்த மனிதனின் வாழ்க்கை, மனிதன் என்றால் மனிதன், மனுஷி, இந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? உங்களே நீங்கள் கேளுங்க. சும்மா நான் கேட்டதுக்காக ஆமாம் ஃபஸ்ட்டு சந்தோஷம் தான் படுறோம், என்ன செய்ய அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், உண்மையாகவே சொல்கிறேன், மனிதன் என்பது மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டியாம். இந்த மனிதனுக்காக தான் படைத்ததெல்லாம் படைத்தான், நமக்காக தான் படைத்தான். அல்லேலூயா. பாருங்கள், முழுசுமே இப்போ இந்த பூமியிலிருந்து மனிதன் என்ற மனிதனை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த பூமி வெறுமையாக போயிடும். பறவைகளையும் மிருகங்களையும் இயற்கையும் ரசிக்கிறதுக்கு ஒருவனும் இல்லை என்றால் இந்த பூமியும் சாதாரண கண்டமாக மாறிடும். இந்த பூமிக்கு மகிமை சேர்ப்பது யார் தெரியுமா? நான் தான். சொல்லுங்க, நான் தான் ராஜா. எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் மனிதனாய் பிறந்தது, நீங்கள் நாயாக பிறக்காமல் கழுதையாக பிறக்காமல் நீங்கள் மனிதனாய் பிறந்தது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதுலேயும் சூப்பர், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறினது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆகையால் மனிதன் என்றால் அதிகாரம் உடையவன், ஆட்சியை உடையவன். என்ன சொல்கிறான் தாவீது? எப்பா நீ முதல்ல புருஷனாயிருனா நீ ஒரு மனிதனாயிரு. மனிதன் என்றால் தெரியுமா? ஆளுகை. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், இது ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் சொல்லலை,
இந்த பூமியில் ஒரு மனிதன் ஒரு மனுஷி இருந்தால் அவனுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்தார். பிரைஸ்லா, அந்த ஆளுகையை தான் ஆதாம் இழந்து போயிட்டான். அதனால் நம்ம நல்ல பிறவி தான். பிரைஸ்லா, பறவைகளை பார்த்து மற்றவங்களை பார்த்து நம்ம ரசிக்கிற காட்டிலும் நீங்கள் அவை அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இங்கே தாவீது சொல்கிறான், நீ முதல்ல மனிதனாக நிரூபிக்கவும், நீ ஒரு மனிதன் என்பதை காட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்றால் ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுக்க வேண்டாம், நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை உண்டாக்க பிற்பாடு சொன்னார், நீங்கள் பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன தெரியுமா? யூ ஆர் எ கிங், நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆதியாகமம் 1:28 சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பழுகணும் பெருகணும், இந்த பூமி முழுவதும் நீங்கள் ஆளுகை செய்யணும், எல்லா பறவைகள் மேலேயும் நீங்கள் ஆளுகை எடுக்கணும், எல்லா அனிமல்ஸ் மேலேயும் நீங்கள் ஆளுகை எடுக்கணும், இந்த பூமியை நீங்கள் தான் ஆளுகை செய்யணும் என்று சொல்லி தேவன் ஆசை வச்சார். சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளை பிரச்சனைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குதான்? ஆனால் இன்றைக்கி உண்மையாக பாருங்கள், மனிதன் தான் பாருங்கள், பூமியை பாருங்கள் அப்படியே சீர்படுத்தி எவ்வளோ அழகாக ரோடு போட்டிருக்கிறான், எவ்வளோவா கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்கள். எல்லாமே தேவனுடைய படைப்புங்க. அப்போது முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அது ரெண்டாவது, முதல்ல நான் ஒரு மனிதன், இந்த உலகத்தில் நான் பிறந்தது நல்லது அப்படின்னு சொல்லணும். கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் மனிதன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், மனிதன். நீ மனுஷி. நான் யார் தெரியுமா? நான் மனுஷி. நான் யார் தெரியுமா? நான் ஒரு மனிதன். அப்படி நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து அப்படி உட்காருங்க. நான் மனிதனாப்பா. இல்லையா? ஆனால் அந்த உலகத்தை பாருங்கள். இன்னைக்கு காலைல நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். இது தியானிச்சுட்டு இருக்கும்போது இப்படி பிச்சைக்காரனை பார்க்குறேன். அவன் அலங்கோலமாக உட்காந்துருக்கான். ஆண்டவரே, நீ படைத்த இந்த படைப்பு எவ்வளோ அற்புதமான படைப்பு. ஆனால் இன்றைக்கி எத்தனை மனிதனுடைய வாழ்க்கையில் அலங்கோலமாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்க தேவன் நமக்காக மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. மனிதனா மகுடமாக வச்சார். இந்த மனிதனை மையமாக வச்சு தான் இந்த பூமியே உண்டாக்கினார். இந்த மனிதனை மையமாக வச்சு தான் பறவைகளை உண்டாக்கினார். எல்லாம் அவன் ரசிக்கணும். அவன் ஆகாயத்தை பார்த்தா வெறுமையாக இருக்கக்கூடாது, கீழே பார்த்தாலும் வெறுமையாக இருக்கக்கூடாது, நைட்டு பார்த்தா நட்சத்திரம் தெரியணும். எல்லாமே மனிதனுக்காக. அது ஆதாம் இழந்து போயிட்டான். இரண்டாம் ஆதாமாய் கிறிஸ்து அதை மீட்டு எடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார். பிரைஸ்லா. சொல்லுங்கள், கை அப்படி வைத்து சொல்லுங்கள், நான் வாழ்ந்தது, நான் பிறந்தது நல்லது, என் மேலே இப்போ அதிகாரம் இருக்குது, என்னை ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இப்போ சொல்கிறான், தாவீது சொல்கிறான், எப்பா நீ மூலம் புருஷனாயிரு, நீ மூலம் அதிகாரம் எடு, வியாதி வரும்போது ஏற்று நில்லுங்கள், பிரச்சனை வரும்போது ஏற்று நில்லுங்கள், கட்டளையிட்டு பழகுங்கள், நீங்கள் யார்? அதிகாரம் பண்ணுறீங்க. இப்போ இந்த சாலமோன் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து கட்டளையிட்டான் என்பது தான் நாம் தியானித்தோமானால் அதே அதிகாரம் நம்ம மேலே இருக்குங்க. பிரச்சனை வந்துட்டு இருக்குது, நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை சொல்லிட்டு இப்போ நீங்கள் அழக்கூடாது. நீ இப்போ ராஜா, நீ தான் கட்டளையிட வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் பிசாசை துரத்த மாட்டார், வியாதியை குணமாக்க மாட்டார். நீ பேசினா வியாதி குணமாகும், நீ பேசினா உன் சூழ்நிலை மாறும். ஏனென்றால் உனக்கு அதிகாரம் இருக்குது. பிரைஸ்லா. பாருங்க, இப்படி சொல்லிட்டு இப்போ தாவீது, இது நம்ம அந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்தனா லைட்டாக சொல்லிடுறேன். தாவீது சொல்கிறான், தாவீதுடைய வாழ்க்கையில் யோவாப்பு மிகப்பெரிய படத்தளபதி தான். நான் சொல்கிற கதை தான் இது, கதையை கவனிங்க. தளபதி யோவாப்பு நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் தாவீது ராஜாவாக இருக்கும்போது கூட யோவாப்பு அந்த தலைமைத்துவத்தை அவன் தலைமைத்துவத்தை கண்டுக்காமல் சமாதான காலத்தில் 2 பேர் அவங்க தாவீது கிட்ட சமாதானத்துக்காக வராங்க, அவன் கொலை செஞ்சிட்டான். இப்போது தளபதியை நீக்க முடியாது, ஏன்னா பல நாட்கள் கூடிய தாவீது கூட யோவாப்பு இருந்திருக்கான். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ அடுத்தது தன்னுடைய மகன் வந்துட்டான். ஆனாலும் யோவாப்புடைய காரியம் அதோனியா பக்கம் சாஞ்சிருச்சு. ஆனாலும் சொல்கிறான், தாவீது சொல்கிறான் சாலமோனை பார்த்து, யோவாப்பை நீ கவனிச்சுக்கோ,
இல்லையா? இப்போ ஆட்சியில் உட்காந்து இது எப்படின்னா ஒரு படம் மாதிரி சீன் எடுக்கலாம். இப்போ ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபைலை கொடுக்குறான் தாவீது. இது இந்த ஃபைலெலாம் நீ தீட்டிட்டேன்னா உன் ராஜ்யபாரம் சமாதானத்தோடு இருக்கும், யுத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த ஃபைலை பிடி. ஆனால் அந்த ஃபைலை புரட்டுறான். ஃபைலை ஏற்கனவே வாங்கி வச்சுட்டான். இப்போ தாவீது சாலமன் கிட்ட கொடுத்த ஃபைல் யாருக்கும் தெரியாது. பிரேஸ்லா, தாவீதுடைய மனதில் இருந்த வேதனைகள். அதே நேரத்தில் சொல்கிறான், எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க தெரியுமா? நான் ஒரு தடவை அப்சலோன் என்னை விரட்டி அடித்த போது பர்சிலா அவங்க குடும்பத்தாரெல்லாம் என்னை ஆதரித்தாங்க. தாவீது எப்பவுமே தேங்க்ஸ் கிவிங் உள்ளவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சின்ன பொருள் யார் கொடுத்தாலும், இல்லை நீங்கள் மற்றவங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன நன்மை செஞ்சாலும் அதை ஒரு நாள் மறந்து போவாங்க. பிரைஸ்லாம் ரொம்ப தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப வேண்டும். இப்போ சொல்கிறான், தாவி சொல்கிறான், இப்போ அவன் எனக்கு உதவி செஞ்சனால நீ அவனை எங்கே கொண்டு உட்கார வச்சு சாப்பாடு போகணும் தெரியுமா? ராஜ சமூகத்தில் ஓம் பந்தியில் அவன் சாப்பிடணும்னு சொல்கிறான். 2வது ஃபைல். பிரைஸ்லாம். 3வது ஃபைல் சீமை. அவன் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னோட ராஜ்யபாரத்தை விட்டுட்டு தன்னுடைய சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில் தாவீதோடு சில கூட்டருக்கு மட்டும் அவன் அரண்மனையை விட்டு தாவீது வந்துட்டு இருக்கிறான். சீமை அவனை சபிக்கிறான். நீலாம் ஒரு ராஜாவா? நீ சவுலுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சபிக்கிறான். அப்போ உடனே கூட இருக்கவங்களாம் பராக்கிரமசாலிகள். அந்த பகுதியை எடுத்து வாசிக்க நேரம் அவன் சொல்கிறாங்க, சின்ன இந்த நாயை. அப்போ அவன் சொல்கிறான், கூட இருக்கவங்க தாவீது ராஜாட்ட கேட்குறாங்க, ஒரு அனுமதி கொடுங்க, வெட்டி தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே தாவீது சொல்கிறான், போனால் போட்டுறா, என்னை சபிக்கிறாங்களா சபிக்கட்டும், என்னை வெறுக்கிறாங்களா வெறுக்கட்டும், விட்டு விலகுறாங்களா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். தன்னுக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு அந்த கவலையை சாதாரண மனிதன் அவன் சீமை சபிக்கிறான். அதெல்லாம் அந்த மனபாரத்தை எல்லாம் வாங்கிட்டு அவன் நினச்சிருந்தா தாவீது அன்றைக்கே அவன் கூட இருந்தவங்க தீட்டிருப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி மனசில் சரி அவன் சபிக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப ராஜ்யபாரம் அவனுக்கு வருகிறது. திரும்ப வந்துட்டு இருக்கிறான். அப்போ பார்த்து இவனுக்கு செய்தி போயிடுச்சு சீமைக்கு, இவன் ராஜா திரும்பி வருகிறா. உடனே அப்போ பார்த்து எதிராக வந்தனால அவன் பார்த்தான், ஐயோ நம்மளை ராஜா கொன்றுவானோன்னு சொன்ன உடனே தாவீது சொல்கிறான், சரி கர்த்தருடைய நாமத்தினால உன்னை என்ன செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். ஆனால் ஃபைல் எங்கே ஏற்கனவே யார்கிட்ட இருக்குது? ஏன்னா இவன் இப்போது சாலமோன் ராஜ்யபாரத்தில் இருக்கிறான். இவன் எப்படினாலும் என்ன செய்வான், ஏதாவது வேலையை செய்வான். சொல்லுங்கள், இயேசுவி நாமத்தினால தலைமுறை வியாதி என்ற ஃபைல் என் கையில் இப்போ கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இந்த வியாதி எங்கேனாலும் திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிற கதையை நீங்கள் மனுஷர்கள் நினச்சிடக்கூடாது. திட்டுறா அன்றைக்கி அவனை மிடுறான்னு சொல்லிடக்கூடாது. பிரைஸ்லாம். எனக்கு அப்படி படங்களும் ரொம்ப பிடிக்கும். இந்த சிபிஐ ரைடெலாம் பண்ணுவாங்க. மம்முட்டிலாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரைடு டக்குன்னு ஃபைலை தூக்கி போடுவாங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி தான் அதுவும் ஃபைல் இப்போ கை மாறிடுச்சு. பிரைஸ்லாம். யோவாப்பு 1 குற்றவாளி, 2வது சீமை, 3வது அந்த அபியத்தார் என்ற ஒரு ஆசாரியன். இப்போ எல்லா ஃபைலும் யார்கிட்ட வாங்கிட்டா? இது மறைமுகமாய் நடக்கிறது. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் மறைமுகமான உரையாடல் ராஜாங்கத்தில் நடக்குது. வாங்கி வச்சுட்டான். ஏற்கனவே பிரச்சனை பண்ண அதோனியா உள்ளே இருக்கிறான். அதோனியா நான் ராஜாவேன்னு சொல்லிட்டு சாலமோன் ராஜாவானப்பட்டு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி என்னை கொன்றாங்கன்னு சொல்லிட்டு பணிவாக கேட்டுக்கிட்டான். இப்போ சீன் என்ன நடக்குதுன்னு பாருங்க, கவனிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இங்கே கவனிங்க. இப்போ சீன் என்ன நடக்குதுன்னா, இப்போ பாருங்கள், ராஜ்யபாரத்தை சாலமோன் வந்துட்டான். ஆனால் பிசாசு சும்மா இருக்க மாட்டான். அதோனியாவுக்கு என்ன ஆசை, நான் தான் ராஜாவா. இப்போ கடைசி நேரத்தில் தாவீதை கவனித்த ஒரு பெண் யாருன்னா அபிஷாகா. அவள் தான் தாவீதை கடைசி நேரத்தில் கவனித்து கொண்டான். இப்போ அதோனியா திட்டம் போடுறான். ஏன்னா கூட எல்லாம் கமிட்டி இருக்காங்க, யோவாப்பு இருக்கிறான், எல்லாம் கமிட்டி திட்டம் போடுறான். என்னடா சாலமோன் ஆயிட்டான், இப்போ தாவீது மரணம் அடைந்து விட்டான், இப்போ தாவீது இல்லை, இப்போ ராஜ்யபாரத்தை யார் தான் பொறுப்பு? சாலமோன். இப்போ இந்த பத்சேபால் தானே வேலை செஞ்சா, அதே பத்சேபாலை பிடிக்கிறான். அதோனியா மெதுவாக வரான். பத்சேபாலே சித்தியோ பெரியம்மாவோ தெரியல, சித்தியை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன சமானமாக வரியான்னு கேட்குறாரு. பத்சேபா கேட்குறாரு, வாசித்தீங்க இல்லையா? ஆமாம், சமானத்தோடு வரேன் சித்தி. என்ன செய்ய, நான் ராஜாவாகணுன்னு தான் எனக்கு விருப்பம். ஆனாலும் சாலமோனுக்கு அந்த ராஜ்யபாரம் எப்படி பேசுனா கர்த்தரால் நினைஞ்சிருச்சு
உண்டாச்சு. அப்போ பச்சை நினைக்கிறான், ஓ ஓகே ஓகே கொஞ்சம் திருந்திட்டான் போல். நான் சொல்லுவான், சரிங்க சித்தி அதெல்லாம் போட்டோம், எனக்கும் இன்னும் வயசாகிட்டு இருக்கு பாருங்கள், ஒரு திருமணம் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னப்பா செய்யணும்? அந்த தாவீது கூட இந்த அபிஷேகம் எனக்கு கல்யாணம் முடிக்கும்படி நீங்கள் சாலமோன்கிட்ட கேளுங்க. உடனே பத்சேபா இருக்கிறாங்க, இவன் சாதாரண மேட்ரு தானே. என்ன மேட்ரு? இப்போ தாவீதுக்கு கடைசி கவனித்தவள் அவள் தான், இவன் மூத்த சகோதரன். இவன் அவளை கல்யாணம் முடிச்சிட்டானா இஸ்ரவேலர்கள் என்ன நினைப்பாங்க? இவன் தான் ராஜாவா மாறணும்னு சொல்லுவாங்க. திட்டம் போடுறான். பாவம் பத்சேபாளுக்கு புரியல. அல்லேலூயா. பத்சேபாள் என்றால் என்ன சொன்னேன்? சத்தியம். சத்தியமே சில நேரங்களில் உங்கள் சத்தியத்தை புரியாது. இதெல்லாம் தான் சபைக்கு நம்ம வரணும். சத்தியம் அவருடைய தழும்புகாலிங்க குணமானீங்கன்னா சில பேர் வியாதியை ஆண்டவர் தான் கொடுத்துட்ருக்காரு. அல்ல, பிரேசலா. ஆண்டவர் நம்ம மேலே எப்படி அன்பாக இருக்காரு? மிகுந்த அன்பாக இருக்கார். இப்போ பத்சேபாளுக்கு தெரியாமல் இந்த அதோனியாவுடைய வஞ்சகத்தை அவன் ஏற்றுக்கிட்டு பத்சேபாள் போகிறான், அரண்மனைக்கு போகிறான். இப்போ ராஜா யார் தான் ராஜா? சாலமோன். உடனே தாயை பார்த்த உடனே எந்திரிச்சு நின்று தாய்க்கு ஒரு சிங்காசனம் போட்டு உட்கார வைக்கிறான். பத்சேபா கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் கேட்குறேன், நீ முடியாத மட்டும் சொல்லக்கூடாது. சரிங்க நான் செய்கிறேம்மா சொல்லி உட்காந்து பேசிட்டுருக்கேன். உடனே சொல்கிறான், அதோனியா இப்படி சொன்னான். இப்போ அவனுக்கு ஏற்கனவே ஃபைல் எங்கே போயிடுச்சு? ஏற்கனவே அவன் பிளான் போட்டிருக்கேன், என்றைக்கிட்ட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். அப்போ தான் ஆட்சி மாறிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு 1 மாதத்தில் ஆரம்பித்தா மக்கள்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுலவாக பார்க்குறான். அப்படியா அப்படின்னு ஒன்று அதிகாரத்தை எடுக்கிறான் பார்க்கணும். அல்லேலூயா. அதிகாரத்தை எடுக்கான். இன்றைக்கி தொலைஞ்சான். அவ்வளோதான். பெனாயா தான் இப்போது அதிபதியாக இருக்கிறான். அவன் இராணுவ தளபதி. பெனாயா என்பது இப்போ நம்ம என்ன அதிகாரம் எடுக்கணும் தெரியுமா? இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வாரியா, இயேசுவின் நாமத்தால் என்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற, என் வியாதியை உண்டாக்குற, வறுமையை உண்டாக்குற ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுக்கிறேன். இப்போ திரும்புகிறான். இவன் சாலமோன் தன்னுடைய சிங்காசனத்தை புரிந்து கொண்டான். ரைஸ்லா. இப்போ பெனாயாவை கூப்பிட்றான், அவனை தீட்டு கட்டுறான். இனி அவன் என்ன செய்யக்கூடாது? ஏற்கனவே எக்ஸ்கியூஸ் கேட்டான், விட்டுட்டான். இனியும் கூட இருக்கக்கூடாது. தீட்டு கட்டின உடனே அடுத்தது யோவாப்பு பார்த்துட்டான். இல்லையா? இல்லை, ஒரு எதிரி நம்பர் 1 பண்ணணும். யோவாப்பு பார்த்துட்டான். ஐயோ அடுத்தது நம்ம தான்டா லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த நாட்கள் எப்படின்னா அந்த ஒரு கொம்பில் போய் ஒரு இடத்துல போய் அடைக்கலை புகுந்துட்டா யாரும் செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே போயிட்டான். உடனே கேட்குறான் பெனாயாவிட்ட, இராணுவ தளபதி சாலமோன் அப்படி செயல்படும் போதெல்லாம் எங்கே தான் உட்காந்துருக்கான் தெரியுமா? சிங்காசனத்தில். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவோடு நான் உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம அழக்கூடாது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, சண்டை வருதுன்னா நம்ம கட்டளையிட்டு பழகணும். பிரைஸ்லா. நம்ம கட்டளையிட்டு வறுமை வருதா கட்டளையிடணும். சூழ்நிலை இருக்குதா நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்போ இந்த இடத்துல உடனே சாலமோன், அம்மா நீங்கள் சொன்ன ரைட்டு தான்ம்மா, அவன் தான் ராஜாவாகன்னு நினச்சான். உண்மையாகவே பார்த்தா ராஜாவாக தான் இருக்கான். நான் எப்படியோ கிருபையால் ராஜாவாயிட்டேன். இப்போ பரவாயில்ல, அவளுக்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லல. அடுத்த யோவாப்பு மிரட்டுவான். எல்லாருமே மிரட்டுவாங்க. இவன் ராஜ்யம் என்ன செய்ய முடியாது. ஆனால் முதலே சொல்லிட்டான். தாவீது என்ன சொன்னான்? நீ மனிதனாயிரு, புருஷனாயிரு, திடமனதாயிரு, இந்த ஆளுகை நீ தான் எடுக்கணும். ரைஸா. யார் அட்வைஸு? தாவீதுடைய அட்வைஸ். இன்றைக்கி யாருடைய அட்வைஸ்? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டிருக்கிறார். பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால நான் ஒரு ராஜா, நான் கிருபையால் ராஜாவாக்கப்பட்டிருக்கேன். இப்போ பிசாசு சொல்லுவான், நீ ராஜாவாக்க தகுதி இல்லையே. சாலமோன் அதை நம்பலை. இது கிருபையாக எனக்கு கிடைச்சது, நான் எதிர்ப்பேன். அல்லேலூயா. நான் அதிகாரத்தை எடுப்பேன். பிரைஸ்லா. உடனே தீட்டுறான் பாருங்கள். அடுத்து பாருங்கள், யோவாப்பு பாருங்கள். அந்த சம்பவத்தை எடுப்போமா? பிரைஸ்கா. யோவாப்பு என்ன செய்கிறான்னா, இதாக சொல்லிட்டு போயிடறேன், நீங்கள் வாசித்துட்டீங்களையா? யோவாப்பு போய் அந்த இதுக்கிட்ட போய் எடுத்து வச்சுக்கோங்க, கிட்ட போய் பிடிச்சிக்கிறான், கொம்பை பிடிச்சிக்கிறான். ஐயோ என்னை கொன்றாங்கன்னு. உடனே பெனாயாட்ட கேட்குறான், யோவாப்பு எங்கே இருக்கிறான்? யோவாப்பு இங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன்கிட்ட போய் சொல்கிறேன், நான் வரமாட்டேன், அவனை ராஜா கூப்பிட வரமாட்டேன், இங்கே சாவேன். உடனே சாலமோன் சொன்னான், அவன் சொன்ன வார்த்தையும்படி அவனை தீட்டு. அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தையும்படி அவனை என்ன செஞ்சிரு? தீட்டு. 2வது எதிரி க்ளோஸ். அல்லேலூயா. இப்போ நான் எதிரின்னு சொல்லும்போது நீங்கள் மனுஷனை பார்க்கக்கூடாது, நீங்கள் ஒவ்வொரு எதிரியாக பார்க்கணும். கடன் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. என் கடனை க்ளோஸ் பண்ணணும், என் வியாதியை க்ளோஸ் பண்ணணும். குடும்பத்தில் சண்டை வருது, அதை நான் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய வேண்டும்?
இல்லையா? பிரைஸ்லாம் பாருங்க. இது பண்ணோன்னா அபியத்தார் தான், அவன் தான் ஆசாரியனாக இருந்தான். அவன் வந்து யார் பக்கம் சாஞ்சிட்டான்னா அதோனியா பக்கம் சாஞ்சிட்டான். அடுத்து இந்த செய்தி கேட்டோடனே ஓடிடு, இனி உனக்கு இந்த பதவியே இல்லை, நீ எங்கள் அப்பா கூட நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட, அதனால் அவனை விடுறேன், போ ஓடு எஸ்கேப் சொன்னா அவன் ஓடிட்டான். இப்போ அடுத்தது யாரு? நாலாவது எதிரி யாரு? சீமேயி. அவன் என்ன செஞ்சான்? தாவீதை நேருக்கு நேராக சபிச்சான். தாவீதுடைய மனசை வேதனைப்படுத்தினான். ஆனால் தாவீது திரும்ப வரும்போது கட்லெட்டுனால அவனை என்ன செய்ய முடியல, தாவீதால் தொட முடியல. தாவீது ராஜாவாக இருந்தும் சில எதிரிகளை முறியடிக்க முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரிகளையும் செய்வான், இதை பார்க்கல பெரிய கிரிகளை. இப்போ இந்த பூமியை யாரோட பொறுப்பில் கொடுத்துருக்காரு சொல்லுங்க? உங்களால் நம்ப முடியுதா? அல்லேலூயா. நீங்கள் ராஜாவாக செயல்பட வேண்டும். பிரைஸ்லா. நம்ம பொறுப்பில் கொடுத்துட்டு தான் பரலோகத்துக்கு போயிருக்காரு. இப்போ பரலோகத்தில் நம்மளை உட்கார வச்சு நீ கட்டளையிடு, என் நாமத்தினால பேசு. சாலமோன் பேசுவதெல்லாம் கட்டளையிடுவது யார் செஞ்சு முடிப்பான் தெரியுமா? பெனாயா. பிரைஸ்லா. சொல்லுங்கள், என் கூட சேர்ந்துங்க. சாலமோன் பேசுவதெல்லாம் செய்வதெல்லாம் செஞ்சு முடிக்க பெனாயா என்ற தளபதி இருந்தான். சொல்லுங்க, இப்போது எனக்கு இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுவேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கு வருதாம போராடுகிற வல்லமைகள் மீது நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கிருபையால் நம்மளை ராஜாவாக ஆக்காம விட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் அதிகாரம் எடுக்க போகிறீங்க, நீங்கள் பேச போகிறீங்க. பாருங்க, இப்போ சீமையிட்ட நான் பாருங்க, சாலமோனுக்குள்ள சமன் நானும் பாருங்க. சீமையிட்ட சொல்ல இவனை எப்படா தீட்டு கட்டலாம் பார்க்கலாம். சீமையிட்ட சொல்கிறான், எப்பா எருசலேமில் நீ குடியிருக்கணும், எருசலேம் விட்டு நீ எங்கே நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. போனேன்னா அன்றைக்கே உன்னை அவுட்டு. அவ்வளோ உடனே சீமையை சொல்கிறான், ஓகே சூப்பர், நல்ல ஆலோசனையாக இருக்குது, நல்ல வேலை. யோவாப்பு இடம் மறைச்சிட்டான், அபியத்தை ஓடிட்டான், அதோனியா அவுட்டு, நல்ல வேலை நம்மளை ராஜா கொலை செய்யலை. ஆனால் அவனுக்குள்ளே இருக்குது, தாவீதை அவன் வேதனைப்படுத்தினான். ஆனால் இந்த ஃபைல் இப்போ யார்கிட்ட மாறிடுச்சு? சாலமோனுக்கு மாறிடுச்சு. அவன் சொல்கிறான், ஓகே ராஜா, நீங்கள் சொன்னபடியே நான் எருசலேம் மட்டும் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு குடியிருக்கிறான். இந்த 3 வருஷம் கழித்து என்ன நடக்குதுன்னா, அவனுடைய ஆடுகள் வெளியே எங்கேயோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு வேலைக்காரங்களை விடுறான், பார்க்க முடியல. திரும்ப அவனே என்ன செய்கிறான், எருசலேமை விட்டு வெளியே போய் ஆட்களை கூட்டுட்டு திரும்ப வந்துட்டான். உடனே இந்த நியூஸு சாலமனுக்கு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்பை வச்சுருக்கான் சாலமன். அவன் வீட்டை சுற்றி ஆள் இப்போ 3 வருஷம் வரை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. 3 வருஷம் எப்படி ராஜரிகத்துடைய தன்மையை பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்பை யார் தெரியுமா? தேவ தூதர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்களுக்கு இருக்குது. இப்போ 3 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் எங்கே போகிறான் எங்கே வாரான், டெய்லி அப்டேட்டாக நியூஸ் யார்கிட்ட போயிட்டு இருக்குது. ஒரு நாள் சிக்கிட்டான், நியூஸ் ஃபைல் போயிடுச்சு, நேராக போயிடுச்சு. அல்லேலூயா. நேராக போய் கூப்பிடு அவனை, பிரைஸ்லாம் அவனுக்கு கூப்பிடு. வந்தான், தீட்டிட்டான். அல்லேலூயா. இப்போ சாலமோனுடைய ராஜ்யபாரத்தில் எதிரியே இல்லை. கயரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, நாமும் கூட இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் நம்ம எழும்பி நிற்க போகிறோங்க. உங்கள் ராஜ்யம், உங்களுடைய குடும்பம் என்ற ராஜ்யம், ஊழியம் என்ற ராஜ்யம், ஃபைனான்ஸ் என்ற ராஜ்யம், மகிழ்ச்சி என்ற ராஜ்யம் எல்லாம் ஸ்திரப்பட போகுது. அதுக்கடுத்து வேத வசனம் சொல்லுது, சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கடுத்து அவனுக்கு எதிரியே இல்லைங்க, எல்லாத்தையும் தீட்டிட்டான். எவன் ஃபஸ்ட்டு ஆட்சியிலேயே தீட்டிட்டான். அப்புறம் உட்காரான் பாருங்க. அதுக்கப்புறம் தான் வேதாகமம் சொல்லுகிறது, சாலமோனுடைய காலம் பொற்காலம். சொல்லுங்க, என் வாழ்க்கை எதிராய் வருகிற எல்லா பிரச்சனைகளை இனி நான் தீட்ட போகிறேன், நான் எதிர்க்க போகிறேன், நான் விரட்டடிக்க போகிறேன். எனக்கு ஒரு பெனாயா உண்டு, அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இப்போ நல்லா உட்காந்து போவோம், நம்மளாம் சேர்ந்து இப்போ பேச போகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் ராஜா. ராஜா, நான் சாலமோனை போல நான் அதிகாரத்தை கட்டளையிட போகிறேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வருதமாய், எங்கள் சபைக்கு வருதமாய், எங்கள் சபைக்கு வருகிற குடும்பத்துக்கு வருதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகள் மீது இயேசுவின் நாமத்தில் ஆளுகை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இனி எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன்.
எதை குறித்து நான் கலங்க மாட்டேன். பிரைஸ்லா. ஒரு இடத்துல நீங்கள் சண்டை நடக்குன்னு அங்கே போய் நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு போகல, உட்காந்த இடத்துல கட்டளையிடுங்க. நீங்கள் மேலே கட்டளையிட்டால் கீழே அமைதியாக இருக்கும். கட்டளையிடுங்க, நடக்கும் அது. பிரைஸ்லா. நீங்கள் கட்டளையிட்டு பாருங்கள், எல்லாமே சூழ்நிலை எல்லாம் மாறும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக ஒரு எஸ்பியை நான் சந்திக்க போயிருக்கிறேன், ஃபேமிலி மேட்டருக்காக. அப்போது பார்த்தேன், நான் ஒரு 4-5 பேர் தான் எங்கள் கூட நிற்கிறாங்க. பார்த்தா அவன் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி. அவன் கூட ஒரு 50 பேர்த்த கூட்டு வந்து நிப்பாட்ட வச்சுருக்கான். நான் வெளியே எஸ்பியை பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு நான் வெளியே உட்காந்துருக்கேன். பார்க்குறாங்க, நீங்கள் என்ன, நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க, என்ன விசாரிக்கிறாங்க. எதிர்கட்சிக்காங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க. நான் வெளியே மட்டும் நின்றுட்டேன், கட்டளையிட்டேன் இயேசுவின் நாமத்தில். இப்போ எஸ்பி யாரை ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறாரு தான் பிரச்சனை. இப்போது நாங்கள் தான் போய் என்ன செய்வோம், மேட்ரை சொல்லுவோம் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. அப்போ நான் அமைதியாக இருந்துட்டு கட்டளையிடுறேன். உடனே எஸ்பி என்னையே தான் கூப்பிட்டார். கூப்பிட்டா 10 நிமிஷத்தில் இந்த மேட்டரை சொன்ன உடனே அவங்க அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு விரட்ட சொல்லிட்டார். வெளியே வரவங்களையும் விரட்டவுன்னு அவங்க என்னைய பெரிய ஆள் நினச்சிட்டாங்க. இவனோட பெரிய ஆள் போட, இவன் உள்ளே போனால் அதுக்குள்ளே இவ்வளோ மேட்ரு நடந்துருச்சு. பிரைஸ்லா. இயேசுவின் நாமம் சொல்லுங்கள், இயேசுவின் நாமம். எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு லார்ட், க்ளோரி டு. இனி உங்கள் குடும்ப பிரச்சனையை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் வியாதியை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய வறுமையை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுடைய பயத்தை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். யூ ஆர் கிங். ஹல்லேலூயா. யூ ஆர் கிங். நீங்கள் ஒரு ராஜா. நீங்கள் ராஜாவை போல் செயல்பட வேண்டும். இந்த சாலமன் புஸ்தகத்தை நீங்கள் திரும்ப எடுத்து வாசித்து பாருங்கள். சாலமனை போல நீங்கள் இனி கட்டளையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வலது கருத்து மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் நீ வியாதி வந்தால் நான் கட்டளையிடுவேன். என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நான் கட்டளையிடுவேன். ஐ ஆம் எ கிங். நான் இயேசுவின் நாமத்தில் பேசும்போது, சாலமன் பேசும்போது பெனாயா எப்படி காரியத்தை செய்து முடித்தது போல சொல்லுவோமா. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சபையில் இருக்கிற எல்லா கடன் நீங்குவதாக, எல்லா இஎம்ஐ விலகி போ இயேசுவின் நாமத்தினால. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். சொல்லுமா இயேசுவின் நாமத்தினால. எங்கள் சபைக்கு வருகிற குடும்பத்துக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறோம். இனி எங்கள் குடும்பத்துக்குள்ளாக, எங்கள் சபை மக்களுக்குள்ளாக பிரச்சனையை உண்டாக்குற ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், வியாதியின் ஆவிகள் நாங்கள் கட்டுகிறோம். சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. சபைக்கு வரக்கூடாதபடிக்கு, பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடாதபடிக்கு, வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். கரங்களை தட்டி பிரைஸ் லார்ட், பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ நீங்கள் ராஜாவாய் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ்.